ஒரு வழியாக பேபியை தூங்க வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். டைம் ஒரு 8:45 இருக்கும். இன்னைக்கு நல்ல மழை, செம்ம கிளைமேட். சில்லுன்னு கிளைமேட்டில் சூடாக தான் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணி நேராக அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா மழை வருது, சூடாக பக்கோடா போட்டு தரியான்னு கேட்டேன். அவ்வளோ தானே, வா சூப்பராக பண்ணி தரேன்னு எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து பரப்பரன்னு எல்லாத்தையும் முழிச்சு சுத்தமாக கழுவியாச்சு. நெக்ஸ்ட் ஆனியனை கட் பண்ணுறதுக்கு கட்டை எடுத்து வச்சாச்சு. அவங்களோட ஸ்டைலில் நீள நீளமாக ஆனியனை கட் பண்ணியாச்சு. ஆனியன் ரெடி. எங்கள் அம்மாவே வீட்லேயே ரெடி பண்ண கடலை மாவை எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவுக்கு அரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமா சீரகத்தை பரப்பரன்னு நுணுக்கி அதையும் அது கூட ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கிரன்ச்சியா வரதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவை அது கூட போட்டு கொஞ்சமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பெசறிட்டாங்க. கலந்து வச்சிருக்க பக்கோடா மாவு தண்ணி விடுறதுக்குள்ள பொரிச்சு எடுத்துடணும். எண்ணெய் சூடானவனே அதுல போட்டு இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி பொரிச்சு எடுத்தா கிரன்ச்சியான பக்கோடா ரெடி. ஆசையா எங்க அம்மா பக்கோடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.